பாஞ்சாலே பாஞ்சாலே இல்லையா? டவுனுக்கு ஏதோ நல்ல காரியமா போயிட்டு வரேன்னு போயிருக்காமா. கடவுளே. சரி அவங்க வந்துட்டாங்க. சரி நீங்க பாருங்க. வாங்க வாங்க. என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, மத்தவங்கள காணோம்? சம்பந்தம் பேசதான் 10 பேரோட வரணும். தடுத்து நிறுத்த ஒருத்தர் வந்தா பத்தாதா? ஓ மச்சான் சூரியமூர்த்தியோட சுத்தி இருந்தவள எங்க தள்ள கட்டி வைக்க பாக்குறியா? அவ இஷ்டப்பட்டவனுக்கு கட்டி வையா. யார் சொன்னது? கையடியா. உங்க தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியலையா? இனிமே நமக்கு தேவையில்லை, நீ போ. மச்சான் கோபப்படாத மச்சான். அக்கா மேல எந்த தப்பு இல்ல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அக்கா ஒண்ணும் செய்யாத மச்சான். சொன்னா ஒண்ணும் செய்யாத மச்சான். தங்கச்சி அக்கா மேல எந்த தப்பு இல்ல மச்சான். உங்க காலை பிடிச்சி கேட்கற மச்சான், சொல்றத கேளுங்க மச்சான். மச்சான் சொன்னா கேளு மச்சான். அக்கால போட்டு அடிக்காத மச்சான். வேணா என்ன போட்டு அடி மச்சான். இனிமே நான் மனுஷனா இருக்க மாட்டேடா. என்ன பண்ணு? யார் மேல கை வச்ச? நீ யாரா என் குடும்ப பிரச்சனையில தலையிட? நீ என் கூட பிறந்தவனா இருந்தா என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே நீ தலை வைக்க கூடாது. போயிடு இங்க இருந்து. அக்காவும் சிரிப்பிலே மயங்கியதொரு காலம், இப்போவும் வெறுப்பிலே மனம் கலங்குற நேரம். சேர்ந்து வாழ்ந்த போதிலே உறவு புரிஞ்சது, விலகி போகும் போதிலே உண்மை புரியுது. எனக்கு தெரிஞ்ச உலகம் நீதானே, எனக்கு இருக்கும் உறவு நீதானே. நீ கண்டிட காய்க்காம நான் வளர்த்த செல்ல நீ கவரோடி என்ன செய்ய? நீ அழுவத்தை நிறுத்த போறியா இல்லையா? நீ அழுவத்தினால அந்த பொண்ணை வாழ வச்சிட முடியுமா? எதுக்கு தாரா அழுதுகிட்டு ஒரு கட்டம். இந்த பாருங்க தம்பி, நாம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. நாளைக்கு அந்த ஊர் பெரிய மனுஷங்களை கலந்து பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்போம். ஆமாயா, அந்த ஆள் சந்தையில கூத்தியா வச்சிருக்கான். இங்க பஞ்சாயத்து போய் தீர்த்து வச்சிருக்கீங்க. அதை பத்தி இல்ல மூச்சு முட்டை குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான். அதை பத்தி கேப்பீங்களா நீங்க? ஏதோ பொண்ணு கொடுத்துருவோம் பொறுத்து போறோம். நான் பேசிட்டு இருக்கீங்களா உட்காந்து? சும்மாடா, சும்மா விவரம் கட்டத்தனமா பேசிக்கிட்டு. நம்ம குடும்பம் அவங்க இருக்குல்ல, பொண்ணை கொடுத்தவன் என்னைக்குமே பணிச்சு தாண்டா போகணும். இதைத்தான் நானும் சொல்றேன். நம்ம குடும்பம் அவங்க இருக்க மாதிரி அவன் குடும்பம் நம்ம கையில இருக்கணும்ல. அதான் அதே மாதிரி அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து சூரியமூர்த்தி கட்டி வச்சிருவோம். அப்படி சொல்லுங்க. அப்புறம் பொண்ணை கொடுத்துட்டோமே அவனும் பணிஞ்சாலும் போய் ஆகணும். அப்புறம் அக்கா அங்க ஓடி அடிச்சா இங்க எவ்வளவு கண்டு அடி கூத்தியா வீட்டுக்கு போனா அடி, அப்பதான் அடங்குவான். இதான் முடிவு. டாய் வாங்கடா 10 ரூபா வெல்கம் எடுத்துட்டு. ஏய் உட்காரு, அதெல்லாம் ஒண்ணு வேணா உட்காரு. இந்த பாருங்க, இந்த பொண்ணு தூக்குற வேலையெல்லாம் வேண்டாம். எங்க அக்கால வாழ வைக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. ஏன்? ஏன்னா என்ன இந்த பொண்ணுக்கு பிடிக்காது. அப்ப அக்கா அடிப்படை சாப்பிடுமா?
அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ அது எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. முள்ள முள்ளால தான் எடுக்கணும். உங்க அக்கா அங்க நல்லபடியா வாழணும்னாக்கா நீங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து அவ கழுத்தை தாலி கட்டணும். இதான் எங்களோட முடிவு. என்ன சொல்றீங்க? உட்காருங்க. ஊரு பெரிய மனுஷெல்லாம் சேர்ந்து வேற வழியே இல்ல, இதுதான் முடிவுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? முடிவு பண்ணிட்டீங்கல்லையா? அந்த பொண்ணை தூக்குனாதான் எங்க அக்கா வாழும்னா அந்த பாவத்தை நீங்க யாரும் செய்ய வேணாம். எங்க அக்கா நல்லா வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நானே தொட்டு தூக்கிட்டு வர்றேன். வேணாண்டா, போயிடலாண்டா. ஐயோ தூக்குங்கண்ணே. அக்காவுக்கு இதனால ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு பயமா இருக்குடா. யாருது? சூரியமூர்த்தி. என்னடி நடுராத்திரில நம்ம ஊர் பண்ண தூக்கிட்டு போறாங்கடா. ஐயோ சூரியமூர்த்தி தூக்கிட்டு போற மல்லிகாவை கெடுத்து போட்டாடா. இப்ப என்னன்றீங்க? என் தங்கச்சி அவன் கெடுத்துட்டான், கெடுத்தவனுக்கே கட்டி வைன்றீங்களா? அது மட்டும் நடக்காது. என் தங்கச்சி கட்டி கொடுத்து தாலி அறுத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன். எனக்கு என் தங்கச்சி இப்பவே இந்த நிமிஷமே வேணும். தானி வரைக்கும் ஆழம் பார்த்தவனானு எனக்கு ஆப் அடிக்கிறீங்களா? நெஞ்சில பிரச்சனை நேர்ல பொருத்தி பார்க்கணுயா. பொட்டச்சிக்கு மாதிரி பொம்பளைங்களை தூக்கிட்டு போறாங்க நடுராத்திரில. என்ன அவமாட்டு மரியாதை பேசிட்டே இருக்கான்? இது கொண்டாங்குட்டா பிரச்சனை. நடந்த நிகழ்ச்சி என்னவோ அதை மரியாதை பேசிட்டுக்கோ. அதை விட்டுட்டு தொட்ட தொண்ணூறுக்கெல்லாம் ஊர் எடுத்து பேசிட்டு இருக்கான். எங்க ஊர்லயும் அருவாள் இருக்கு, ஆம்பளைகள் இருக்காங்க. அருவாளை வச்சுக்கிட்டு அட பாவி, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நீ மண்ணோட மண்ணா போயிடுவே. நீ நாசமா போயிடுவே. நீ பாழா போயிடுவே. சூரியமூர்த்தி எங்க அக்கா மேல ஒரு அடி பட்டுச்சு, நான் மனுஷனாக மாட்டேன், கோளால மாறுவேன். பொட்ட பையல பொட்ட பையலா? யாரா பொட்ட பையா? பொம்பளைய பொழுதுனைக்கு போட்டு அடிக்கிறேன். நீ பொட்ட பையலா, நான் பொட்ட பையனா? விடுறியா? வீட்டுல போட்டு அடிக்கிறது பத்தாதுன்னு ஊருக்கார முன்னாடி பஞ்சாயத்துல அக்கால போட்டு அடிக்கிறல, பாத்தீங்களாயா? ஆம்பளை அந்த ஏமல கை வச்சு பாரா பாப்பா. மோதுவண்டா. இன்னைக்கு உன் தலை உருளல. எங்க அப்பா தர்மராஜுக்கு பிறந்தவன்டா நானு. டேய் சூரியமூர்த்தி, கெட்டாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி என் கூட அனுப்பி புடியாதும் பிடிக்கிறான்டா. பொண்ணு அனுப்பிச்சிட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? தலைக்கு மேல வெள்ளம் வந்தாச்சு. இனிமே ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன? எங்க அக்கா அவனோட வாழ்ந்த வாழ்க்கை போதும்யா. நித்த அவங்க கையால் அடிபட்டு சாவறதுனால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவன் வீட்டுல பொண்டாட்டி அடிபட்டு வாழ்ந்து சாவறத விட என் வீட்டுல வாழவாட்டி வந்து வாழ்ந்துட்டு போட்டோம். என்ன வார்த்தைடா சொன்ன? அட பாவி. ஆத்தா, பஞ்சாயத்துக்கு வர சொல்லி இருக்காங்க. கிளம்பாத்தா போகலாம். எதுக்குமா அழுவுற? இந்த அண்ணங்காரன் உயிரோடு இருக்கும்போது நீ எதுக்கு அழுவணும்? இந்த 8 ஊர்க்காரனும் மூக்குல விரல வைக்கிற மாதிரி உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தல.
உன்னால எனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும். ஆனா நான் இழந்த கற்பை திருப்பி கொடுக்க வைக்க முடியுமா? தொட்டவன் கூடவே வாழ்ந்த பத்தினின்னு நான் அப்படியே வாழ்ந்து செத்த போறேன்னு